பாகிஸ்தான் உள்ள ஒவ்வொரு பாகிஸ்தானும் இந்தியாவில் யாரும் இருக்கக்கூடாது, உடனடியாக அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த நாட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும். இங்கே உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள அனைவருமே உடனடியாக காலி செய்து பாகிஸ்தான் போக வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்து, அதன் பிறகு அந்த நடவடிக்கையின் வாயிலாக சிந்து நதி பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடாது என்பதை அதையும் தடை செய்து, பெண்கள் வடித்த கண்ணீருக்கு இன்றைக்கு நீதி நிலைநாட்டிய மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்களுடைய எண்ணம் எண்ணிக்கை என்பது அது நாடு முழுவதும் தெரிய வேண்டும் என்பதற்காக நாளை சித்ரா தியேட்டர் அருகில் மாலை 4 மணிக்கெல்லாம் மூவர்ண கொடி ஏந்தி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் அழைப்பு விடுக்கவில்லை, எல்லா கட்சியை சேர்ந்தும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியில் உள்ள எல்லோருக்குமே, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் அதில் கலந்து கொண்டு நாடு தேசம் ஒற்றுமை பேரணியின் உணர்வோடு இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் வைத்திருக்கிறோம். ஆக நாளை மாலை 4 மணி அளவில் சித்ரா தியேட்டர் அருகில் அவ்வளவு பேரும் தேசிய கொடி ஏந்தி இந்த ஊர்வலத்தை நாம் தேச ஒற்றுமை காப்போம் என்ற உணர்வோடு நாம் வர வேண்டும் என்பதற்காக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை நான் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன். எல்லா கட்சிகளும் இது கட்சி சார்பாக நடத்தல. யாரும் பாரதிய ஜனதா கட்சி கொடியேந்தி வரமாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி அடையாளங்கள் அதில் இருக்காது. எங்களை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே முதலமைச்சர் ஒரு பேரணி நடத்தியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு பேரணி நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த மூவர்ண கொடி யாத்திரை, இது பேரே மூவர்ண கொடி யாத்திரை. ஆமா, அதாவது பெண்களுக்கு எதிராக எந்த அநீதி இழைக்கப்பட்டாலும், இப்போது சிந்தூர் ஆபரேஷன் எதுக்கு வச்சாங்க மோடி அவர்கள்? பெண்கள் நெத்தியில் உள்ள செந்தூர் அழிந்துவிடக்கூட அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும். ஆபரேஷன் பேரே சிந்தூர். பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய முழு எண்ணமும் கோரிக்கையும் அதுதான். அந்த அடிப்படையில் பெண்களுக்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்பதுதான் அந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். நேற்றைக்கு நான் பார்த்தேன், நேற்றைக்கு ஒரு டிபேட்ல பார்த்தேன் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ். எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவர் எப்பொழுதுமே திமுக ஆதரவாக இருப்பாங்க, அது ஒன்றும் தவறு கிடையாது. அந்த டிபேட்ல பாத்தீங்கன்னா பிரதமரை பத்தி பேசும்போது, அதான் குறைவா பேசுறேன் நான் சொல்லல, அவங்க குறைவாக ஒன்றும் பேசல. ஆனா என்ன பேசினாங்க அப்படின்னா, இந்திரா காந்தி அம்மையார் நிக்சனோட உறுதியாக பேசினார் அப்படின்னு சொல்லி, ஆனா அதே போல நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் டிபேட்ல இவ்வளவு பெரிய மூத்த அனுபவம் வாய்ந்த எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த எனக்கு வேண்டி அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் பேசியிருப்பது வருத்தம். அதாவது பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க, வர்த்தக ரீதியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இனிமேல் பாகிஸ்தான் ஒரு சிறு நடவடிக்கை ஆதரவாக இருந்தால் பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டாரே தவிர, இவ்வளவு உறுதியான பிரைம் மினிஸ்டர் வேற யாரும் நமக்கு இருக்க முடியாது. ஆனா அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அந்த மாதிரி பேசுவது என்பது எனக்கு வருத்தமாக இருந்தது.